ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜிலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். செல்லில் புரத உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை எது? ரிபோசோம். ரிபோசோமில் உள்ள துணை அலகுகள் எந்த நிலையில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா செயலற்ற நிலையில் உள்ளது. ரிபோசோமில் உள்ள துணை அலகுகளில் எப்போது புரத உற்பத்தி தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரிபோசோம் துணை அலகுகள் தூது ஆர்என்ஏவை சந்திக்கும் பொழுது. இந்த தூது ஆர்என்ஏவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது செயலற்ற நிலையில் தான் இருக்கும். இந்த தூது ஆர்என்ஏவை அதாவது எம்ஆர்என்ஏவை சந்திக்கும் பொழுது, மெசஞ்சர் ஆர்என்ஏவை சந்திக்கும் பொழுது தான் இது பார்த்தோன்னா புரோட்டீன் சிந்தஸை தொடங்குகிறது. நண்பர்களே, இதோட முழு வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நாம் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆப் ஜுவாலஜி, பிஜிடிஆப் ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும்,